மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு ஜால்ரா போடுகிற நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி இருக்கிறதை தவிர வேற என்ன பணி? ஆனா நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்கார். 2 நாளைக்கு முன்னாடி என்னன்னா, கோட்டையில் இருந்து அவருடைய காரில் இருந்த ரெட் லைட்டை கழட்டினாராம். முதலமைச்சராக பொறுப்பில நான் வருவதா அல்லது அவர் வருவதா? ஆக பதவிக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் அதிமுகவை பொறுத்தவரையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட 88,050 கோடி ரூபாயை தாருங்கள் என்று வலியுறுத்துகிற வற்புறுத்தி கேட்கக்கூடிய அந்த ஆண்மை ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்ற அந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். ஐயா கண்ணவர்கள் கடைசியாக என்ன சொன்னார்? கோரிக்கைகளை கூட நிறைவேற்ற முன்வர வேண்டாம், எங்களை சந்தித்து ஒரு 5 நிமிடம் பேசினால் போதும். அதற்கு கூட மோடிக்கு இறக்கம் இல்லையா? ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தையே இன்றைக்கு பிஜேபி அரசிடத்தில் மோடி இடத்தில் அடகு வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நிலை என்று கேட்டால், விவசாயிகளை பற்றி அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தை பற்றி அவர்கள் கவலைப்படல. அவர்களுடைய கவலைகள் எல்லாம் இந்த ஆட்சியில் எப்படி நாம் ஒட்டி கொண்டிருப்பது, முதலமைச்சராக பொறுப்பில நான் வருவதா அல்லது அவர் வருவதா? ஆக பதவிக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் அதிமுகவை பொறுத்தவரையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப யாரு முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆக ஓபிஎஸ் போய் இப்ப இபிஎஸ் வந்திருக்கிறார். அதுதான் மாற்றம். சிறப்பு கூட்டத்தை கூட்டுங்கள், சட்டமன்றத்தை கூட்டுங்கள், பிரச்சனைகளை விவாதிப்போம், இதற்கு தீர்வு காண்போம், தீர்மானங்களை நிறைவேற்றுவோம், எங்கள் கோரிக்கைகளை கேளுங்கள் என்று தொடர்ந்து சொல்லுகிறோம். ஆனால் கூட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்களா? அவர்களுக்கு நேரம் இல்லை. அவருடைய வேலையெல்லாம் இப்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு ஜால்ரா போடுகிற நிலையிலே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி இருக்கிறதை தவிர வேற என்ன பணி? அண்ணன் முத்தரசன் சொன்னார, எதிர்கட்சி தலைவர் பினாமி அரசு பினாமி அரசு என்று சொல்லுகிறார். இனிமேல் அப்படி சொல்லாதீர்கள், மோடியினுடைய பினாமி அரசு என்று சொல்லுங்கள் என்று. ஒரு முறை அல்ல, இனிமேல் நான் தொடர்ந்து அதைத்தான் சொல்ல போகிறேன், அதை சொல்லிக்கொண்டே தான் இருக்க போகிறேன். ஆக மக்கள் பிரச்சனைய, விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத நிலையில இன்றைக்கு அவர்கள் இருப்பதற்கு என்ன காரணம்? ஊழலில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறார்கள், தவிர வேற அல்ல. வருமான வரித்துறை ரைடு பண்ணுச்ச 89 கோடி, முதலமைச்சர் உட்பட 7 அமைச்சர்கள் அந்த பட்டியலில் இருக்கிறாங்களா இல்லையா? நான் கேட்கிறேன், இதே விவசாயிகளுடைய வறட்சி நிவாரணத்திற்கு மாநில அரசு கேட்ட தொகை எவ்வளவு? 39,565 கோடி ரூபாய் கேட்டார்கள். வருதா புயல் நிவாரணத்திற்கு கேட்ட தொகை 22,579 கோடி ரூபாய் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, 2015 டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட வெள்ள சேதம், அதற்கு சிறப்பு நிதியாக 25,912 கோடி ரூபாய். ஆகவே வறட்சி, வருதா, வெள்ள நிவாரணம் ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தால் 88,050 கோடி ரூபாய் மத்திய அரசிடம் மாநில அரசு கேட்ட தொகை. ஆனால் மாநில அரசுக்கு மத்திய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 2014 கோடி ரூபாய். இது தமிழகத்தினுடைய நிலை. ஆனால் நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்கார். 2 நாளைக்கு முன்னாடி என்னன்னா, கோட்டையில் இருந்து அவருடைய காரில் இருந்த ரெட் லைட்டை கழட்டினாராம். வெறும் ரெட் லைட்டை கேட்டுட்டு விட்டுருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். மோடி உத்தரமா, என்ன அக்கிரமா? நான் கூட எதிர்கட்சி தலைவர், அமைச்சருக்கு அந்தஸ்து எனக்கு உண்டு, என்னுடைய காரில் ரெட் லைட் போடலாம். ஆனா இதுவரைக்கும் நான் போட்டதே இல்லை. அது வேறு, நான் அந்த பிரச்சனைக்கு போகல. ஆனால் பிரதமர் உத்தரவிடுகிறார், ரெட் லைட்டை கேட்டன
என்று சொல்லக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புவது, நீங்கள் கேட்ட 88,050 கோடி ரூபாயை தாருங்கள் என்று வலியுறுத்துகிற, வற்புறுத்தி கேட்கக்கூடிய அந்த ஆண்மை ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்ற அந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். நெடுவாசலிலே ஹைட்ரோ கார்பன் திட்டம், அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடி கொண்டிருக்காங்க. தொடர்ந்து போராட்டம், நடுவில் கொஞ்சம் நிறுத்தப்பட்டுச்சு, தொடர்ந்து போராட்டம் நடக்கிறத. ஆக அந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அருகதை, அந்த தெம்பு, அந்த திராணி ஏன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்ற அந்த கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்று அழுத்தமாக எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தைரியம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டா? கிடையாது. நான் இன்னும் கேட்கிறேன், டெல்லியில ஏறக்குறைய ஒரு 40 நாட்களாக ஜந்தர் மந்தர் பகுதியில், டெல்லி என்பது இந்தியாவினுடைய தலைநகரம். இந்தியாவுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியில ஜந்தர் மந்திரில கடந்த 40 நாட்களாக ஐயாக்கன் அவர்கள் தலைமையில் விவசாய பெருங்குடி மக்கள் பல கோணங்களில் பல்வேறு நிலைகளில் மொட்டையடித்துக் கொண்டு, ஒரு பக்கம் மீசையை வைத்துக் கொண்டு, அதற்கு பிறகு குட்டிக்கரணம் போட்டுக்கொண்டு பிச்சை எடுக்கிற போராட்டத்தை நடத்தி, அரை நிர்வாண போராட்டம், முழு நிர்வாண போராட்டம், சிறுநீரை குடிக்க போகிறோம் என்று சொல்லி நடத்தக்கூடிய போராட்டம், இப்படி பல போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் ஐயாக்கன் அவர்கள் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2-3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த நிலையில் அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தால், சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். ஆகவே அவர்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாம் ஒன்றாக சேர்ந்து வைக்கலாம் என்று எல்லா தலைவர்களும் பேசி கலந்து, அதற்கு பிறகு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி, அந்த தீர்மானத்தினுடைய நகலை உடனடியாக டெல்லிக்கு அனுப்பி திரு ஐயாக்கன் அவர்களுடைய கரத்தில் கொண்டு போய் சேர்த்தோம். அவர் படித்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். உடனடியாக பத்திரிகையாளர்கள் அழைத்து பேட்டி தருகிறார். தொலைக்காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நானும் பார்த்தேன். நம்முடைய தீர்மானத்தை அப்படியே படிக்கிறார். படித்து முடித்து விட்டு அங்கு இருக்கக்கூடியவர்களிடத்திலே கேட்கிறார். போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த சொல்லுகிறார்கள். 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள், என்ன செய்யலாம் என்று கேட்டப்போ எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார்கள். ஆக எதிர்க்கட்சி என்று நமக்கு ஒன்று இருக்கிறது, கவலை இல்லை. தமிழகத்தில் இன்றைக்கு ஆளுங்கட்சி நம்மை பற்றி கவலைப்படவில்லை என்று சொன்னாலும், எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம் மீது அக்கறை எடுத்துக்கொண்டு இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களை மதித்து நாம் இந்த போராட்டத்தை நிறுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம் என்று ஒரு முடிவெடுக்கிறார்கள். ஆனால் அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் இன்னொரு செய்தி வருகிறது. இப்பொழுது நிறுத்தல, நாளைக்கு நிறுத்துகிறோம். காரணம், நாளைக்கு தினம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கே போகிறாராம். ஆக அவர் வருவதற்கு முன்பே நிறுத்திவிட்டால் அவருக்கு மரியாதை இல்லையா என்று அங்கு சிலர் போய் தூண்டி அச்சுறுத்தி மிரட்டி, அதற்கு பிறகு அது வேறு ஒரு செய்தியாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தெளிவாக எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்று கேட்டால், பிரதமரிடத்தில் போய் சந்திக்க வேண்டும். ஐயாக்கன் அவர்கள் கடைசியாக என்ன சொன்னார்? கோரிக்கைகளை கூட நிறைவேற்ற முன்வர வேண்டாம், எங்களை சந்தித்து ஒரு 5 நிமிடம் பேசினால் போதும். அதற்கு கூட மோடிக்கு இறக்கம் இல்லையா? அதற்கு கூட அவர் இறங்கி வர தயாராக இல்லையா? ஆக இந்த கேள்வியைத்தான் கேட்கிறோம்.
அதைத்தான் நாளை தினம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இங்கே செல்லுகிற போது ஐயா கணவர்கள் அவரிடத்தில் கேட்க போகக்கூடிய ஒரே கேள்வி, முதலமைச்சர் எடப்பாடி அவர்களே நீங்கள் வந்திருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியுமா என்ற அந்த கேள்வியை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு அந்த போராட்டத்தை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்களுடைய பேச்சை நம்பி அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அந்த போராட்டத்தை விலக்கி கொண்டு நாம் நடத்தக்கூடிய அந்த அறப்போராட்டத்தில் அந்த முழு அடைப்பு போராட்டத்தில் அவர்கள் முழுமையாக பங்கேற்க இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? அன்றைக்கு இருந்தது ஓபிஎஸ் அரசு, இப்பொழுது இருப்பது இபிஎஸ் அரசு, எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு. ஆனால் இந்த இரண்டு அரசுகளும் அவர் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, இப்பொழுது இவர் முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலும் சரி, என்ன நிலை என்று கேட்டால் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தையே இன்றைக்கு பிஜேபி அரசிடத்தில் மோடி இடத்தில் அடகு வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதனால்தான் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் என்ற அந்த நிலையில இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிட வேண்டும் என்று யோசித்து சிந்தித்து அதற்கு பிறகு சில தலைவர்களோடு நான் தனிப்பட்ட முறையிலே கலந்து பேசி அதற்கு பிறகு இந்த முடிவை எடுக்கலாம் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தி அதை தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. ஆக கூட்டணிக்காக அல்ல, விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக கூட்டினோம். உடனே ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? விவசாயிகளுடைய பிரச்சனை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன யோகிதை இருக்கிறது, தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார்களே. நான் கேட்கிறேன், 1989ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் இதே விவசாய பெருங்குடி மக்களுக்கு இலவச மின்சார திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. எம்ஜிஆர் அவர்கள், மறைந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் இதே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நேரத்தில் மறைந்த விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களில் ஒரு மிகப்பெரிய தலைவராக விளங்கிய மதிப்பிற்குரிய திரு நாராயணசாமி நாயுடு அவர்கள், அவருடைய காலத்தில் பல போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அவர் விவசாயிகளுக்காக தன் உயிரையே அர்ப்பணித்திருக்கக்கூடிய பல தியாகங்களை செய்திருக்கக்கூடியவர். ஆக அப்படிப்பட்ட தலைவருடைய தலைமையில எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பில் நேரத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. என்ன போராட்டம் கேட்டீங்கன்னா, இலவச மின்சாரம் கேட்டல்ல, மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு போராட்டம். எவ்வளவு? 1 பைசா குறைக்க வேண்டும். ஆனால் அப்பொழுது இருந்த அந்த ஆட்சி அதை ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடந்தன. தடியடிகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டார்கள், சிறைக்கெல்லாம் கூட சென்றார்கள். அது வரலாறு. ஆனால் 89ல் தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு விவசாய அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் கோரிக்கை வைக்கல, மனு கொடுக்கல, போராட்டம் நடத்தல, உண்ணாவிரதத்தில் ஈடுபடல, கிளர்ச்சியை நடத்தல, கோரிக்கை மனுவை கூட கோட்டையிலே கொண்டு வந்து தரல. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். என்னுடைய நண்பர் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்தில் அப்பொழுது மின் கட்டணமாக விவசாய பெருங்குடி மக்கள் தங்களுடைய மின் கட்டணத்தை 1 பைசா குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடினீர்கள். ஆனால் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் சார்பில் முதலமைச்சர் என்கிற முறையிலே நான் அறிவிக்கிறேன், இனிமேல் விவசாய பெருங்குடி மக்கள் மின் கட்டணமாக 1 பைசா கூட தர வேண்டிய அவசியம் இல்லை என்று அறிவித்து அதை நிறைவேற்றி தந்தார்.